இப்ப மார்க்கெட்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பேனிக். கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹைலிருந்து 27% டவுன்ல இருக்கு. நிஃப்டி ஆல் டைம் ஹைலிருந்து 8% டவுன்ல இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்ல அதிகமான பிரஷர் இருக்கிறது நம்மளால கன்டினியூஸா பார்க்க முடியுது. அண்ட் ஏசியன் மார்க்கெட்டுமே தொடர்ந்து வீக்னஸ்ல தான் இருக்கு. இன்ஃபாக்ட் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கொரியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டே ஒரே நாள்ல 10% விழுந்தது. சரி அன்னைக்கு ஒரு நாள் தான் ஏதோ வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் போட போறதா சொன்னாங்க. அந்த காரணம் தான் அப்படின்னு நெனச்சா, இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ற சமயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8% இன்னைக்குமே விழுந்திருக்கு. இந்த கிராஷ லீட் பண்ணது சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் கிடையாதுங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா செமிகண்டக்டர்ஸ், ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக் கம்பெனிஸ் தான் பெரிய அளவுல அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மறுபக்கத்துல கையில நெறைய பணமும் வந்து வச்சிருக்காங்க. வாரன் பஃபெட்டுடைய பெர்க்ஷைர் ஹாத்வேல இருந்து, அமேசான்ல இருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கையில பணத்த ரெடியா வச்சிருக்காங்க. பட் எதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க? கோல்டு டாப்லேருந்து இறங்கியிருக்கு. அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கா? இல்ல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருன்றதுக்காக வெயிட் பண்றாங்களா? இல்ல குளோபலா ஒரு பெரிய கிராஷை எதிர்பார்த்து இவங்கலாம் காத்துக்கிட்டு இருக்காங்களா? ஸோ இந்த வீடியோல இது எல்லாமே தெளிவா வந்து பார்க்க போறோம். கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட் இந்த 2 இடத்துலயுமே என்ன பிரச்சனைகள் இருக்கு? எதெல்லாம் பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? வாங்குறதுக்கும், விக்கிறதுக்குமான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குன்ற அந்த ஒரு பாசிபிலிட்டிஸை நம்ம பார்க்கலாம். அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். நீங்க பார்க்குறது தமிழ் செல்வன் சேனல். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கோல்டு. கோல்ட்ல என்னதான் நடக்குது? தொடர்ந்து நம்மளும் கோல்ட பத்தி ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். பட் இப்ப நடக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா வந்து போய்க்கிட்டு இருக்குல்ல. தொடர்ந்து ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் இன்ஃபாக்ட் சொல்லப்போனா 2013க்கு அப்புறமாக அதிகப்படியான ஃபால் அப்படின்றது இந்த மந்த்ல ஒரு வேளை 12%க்கு கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா, இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிக்கஸ்ட்டான ஃபாலுமே இருக்கு. இதற்கான காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல ரூபாய்க்கு நிகராக டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி போறதா இருக்கட்டும். இது நமக்கு மட்டும் கிடையாது. குளோபலாவே டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. 2வது ரொம்ப முக்கியமான காரணம் அந்த ஈரானுக்கு அங்க நடக்கக்கூடிய வார். இதற்கு நடுவுல நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், ஆயிலுடைய டிமாண்ட் ஏறுனது, அதுக்காக மத்த கரன்சிஸ் எல்லாம் மொத்தமா வந்து கோல்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி அங்க போடுறது அப்படின்றது போல இந்த ஒரு விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. டாலர் ஏறுனா கோல்டோட பிரைஸும் ஏறணும் தானே பண்ணீங்கன்னா அப்படி கிடையாது. டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது கோல்டோட பிரைஸும் அதிகமா இருக்கும். அப்ப அதிகமான விலையை கொடுத்து நாம ஏன்பா கோல்ட வாங்கணும்? கம்மியா இருக்கும் போதெல்லாம் வாங்குறதுக்கு விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன் எங்க கிடைக்குதோ அங்க தான் போவாங்க. அண்ட் இன்னொரு சைடுல இந்தியால பிரதமர் அவர்கள் கோல்டு வாங்குறதெல்லாம் தவிர்க்கும் அப்படின்றது போல ஒரு விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டோட டிமாண்டே கொஞ்சம் கம்மியா இருக்குன்றது போல ரெட்டர்ஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதிலும் கோல்டு இடிஎஃப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 725 கோடி ரூபாய் வரைக்குமே அவுட்ஃப்ளோவே நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரதமர் சொன்னது ஒரே காரணத்துக்காக மட்டும் கிடையாது. கோல்டுடைய பிரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. அண்ட் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு நிலைமையும் வந்து அவங்க போயிட்டு இருக்கு. ஏறுமா இறங்குமான்னு தெரியல. குளோபலா பல சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் மக்களுக்குமே வந்து அன்சர்டனிட்டி இருக்கு. அப்ப பணம் தேவை இருக்கும். அப்ப வந்து லிக்விடிட்டி இங்க அதிகம்ன்றதுனால எல்லாம் வித்து வந்து பணத்தை எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்றது போல மல்டிபிள் விஷயங்கள்ஸ் இருக்கு. நம்ம ஒரு ஆங்கிள் மட்டும் யோசிக்க வேணாம். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல தான் நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், நேர்ல பார்க்குறவங்க கூட இப்போ வந்து கோல்டு என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்றது போல நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இன்னொரு டிஸ்க்ளைமர் வந்து குடுத்துடுறேன். பட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கோல்ட உங்க போர்ட்ஃபோலியோல எதுக்காக வச்சிருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீங்க டைவர்சிஃபிகேஷனுக்காக தான் வச்சிருக்கீங்க. உங்களுடைய அலோகேஷன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கு அப்படின்னா, நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டிங்ல இருக்கு அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கம்மியா கிடைக்குதுன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணலாம். லாங் டர்ம் கோல வச்சு பார்க்கும்போது. இல்ல நான் ஷார்ட் டேர்ம்ல வித்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக மட்டும் தான் உள்ள வந்தேன் அப்படின்னா, நீங்க விக்க வேண்டிய காலம் ஏற்கனவே போயிடுச்சு. இதைத்தான் நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல மதுரை வீரன் அவர்களோட பாட்காஸ்ட்லாம் வந்து பண்ணும்போது நம்ம அப்பவே வந்து அந்த வீடியோல வந்து பேசியிருந்தோம். கோல்ட விக்கிறதுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னாரு. பொற்காலம் ஆல்ரெடி அப்போ வீடியோலாம் நாங்க ஷூட் பண்ண பிப்ரவரியில பப்ளிஷ் பண்ணது 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பவே வந்து போயிடுச்சு. சரி கோல்ட எந்த 2 ஃபேக்டர் இப்ப அஃபெக்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர், ஒரு வேளை பேச்சுவார்த்தை மூலியமாக போரெல்லாம் நிறுத்தமாயிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் பேக் டூ நார்மல் அப்படின்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? கோல்டு அப்படின்ற அந்த சேஃப்டி ஹேவன் மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது மக்களுக்கு தேவைப்படாது. அவங்க வேற ஏதாச்சும் ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஒரு காரணத்தினால கோல்டு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2வது விஷயம், இந்த மாரி போரும் நின்னுடுச்சு. க்ரூட் ஆயில் பிரைஸும் ஏறுனது, இறங்க ஆரம்பிச்சிரும். அப்ப க்ரூட் ஆயில் பிரைஸே இறங்குது அப்படின்னா, டாலருடைய தேவை அப்படின்றது பல நாடுகளுக்கு வந்து கம்மியா தான் தேவைப்படும். அப்ப டாலருடைய தேவை கம்மியா தேவைப்படுது அப்படின்னா, டாலருடைய ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் பட்சத்தில இன்ஃப்ளேஷனும் குறையும். அந்த சமயத்தில அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும் பட்சத்தில கோல்டு திரும்ப ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இதில எந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் ப்ளே அவுட் ஆகும், எந்த சினாரியோல அதிகமான நாட்டம் இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் கோல்டுடைய மூவ்மெண்ட் அந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலுமே ஷார்ட் டேர்ம்ல கோல்டுல வாலட்டிலிட்டி இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே டைரக்ஷன்ல நம்ம லாஸ்ட் இயர் பார்த்த மாரி இருக்க போறது கிடையாதுன்றது மட்டும் தெளிவா வந்து புரியுது. இது ஒரு சைடுல. ஸோ அன்சர்டனிட்டி இருக்குன்றத மைண்ட்ல வச்சுட்டு மத்த நியூஸும் கேளுங்க. அப்ப கோல்டுக்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்புகள் வேற என்னென்ன செய்திகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரீசென்ட்டாக வந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபலாக இருக்கக்கூடிய வேர்ல்ட் பேங்க்ஸ் எல்லாமே நாங்கள் அடுத்த ஒரு 12லேருந்து 18 மாதத்துக்கு கோல்டை வாங்குறதா இருக்கும் அப்படின்றது போல ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல்டு பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது கேகர் அப்படின்றது 9-11% வரைக்கும் தான் வரும். பட் ஓவர் தி பீரியட் நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்க்கும்போது பயங்கரமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கோல்டு ஏறின இடத்துலேருந்து இப்போ இவ்வளோ இறங்கியிருக்கு. ஆனால் இங்கிருந்து திரும்ப அந்த ஹைக்கு போனோம் அப்படின்னா 40லேருந்து 41% ஏறினா தான் திரும்ப அந்த ஹைக்கே போகும். அப்போது அந்த அளவுக்கான ரிகவரி வந்து தேவைப்படுது. இது எடுத்த உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் சைட்வேஸில் போய்க்கிட்டு அதுக்கப்புறமா தான் இருக்கும். ஸோ இமிடியேட் ரிசல்ட் அப்படின்றது இந்த இடத்துல வரும்ன்றது எதிர்பார்க்காதீங்க. அன்லஸ் ஆர் அன்டில் இந்த குளோபல் சினாரியோஸ் ஏதாச்சும் அதற்கு சாதகமாக கம்ப்ளீட்டாக டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு டைரக்ஷனில் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட் ஃபாலுக்கு மிகப்பெரிய ரீசன் யூஎஸ்ஓடி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெட் கம்மிங் டேஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, லேபர் டேட்டா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. சார் முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போதைக்கு அவங்க வந்து ரேட் கட் பண்ணாமல் ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. சரி, இது ஏன் இப்போ மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஏஐ கம்பெனிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுவும் குறிப்பாக எல்லாமே வந்து மோஸ்ட்லி யூஎஸில் தான் வந்திருக்காங்க. அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து கடன் யார் தராங்க? அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறாங்க, பேங்க்லேருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்க வேண்டிய வட்டி கம்மி, நிறைய கடன் எடுக்கிறாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் எடுக்கவே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிகள் அதிகமான வட்டியை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ணுறதுக்கு இவங்க வந்து திரும்ப கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிடும். அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை இந்த growth அப்படின்றது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் அப்படின்றது வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோயிங் ஃபார்வர்ட் இதுவுமே வந்து தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இப்போவே கொஞ்சமாக சென்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் அப்படின்றது பயங்கரமான ரேலி. நீங்கள் வந்து நம்ம பேர் தெரிஞ்ச கம்பெனிலேருந்து சின்னதாக இருந்த கம்பெனிஸ், பல வருஷமாக வந்து மூவ்மெண்ட்டே கொடுக்காத கம்பெனிஸ், மைக்ரான் போன்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் 1.5 இயரில் ஆன அந்த growth அப்படின்றது கடைசி 10 வருஷத்துலேயே அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அந்த அளவுக்கான growth எல்லாம் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் சின்னதாக ஒரு நெகட்டிவ் நியூஸ், அதாவது வந்து எதிர்பார்த்த ப்ராஃபிட் அளவுக்கு வரல, கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னதுக்கே போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமில் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவாகவும் இருக்குது. அப்போது சின்னதாக வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் செய்தி கூட இந்த அளவுக்கான இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்னா ஒருவேளை இந்த ரேட் ஹைக் நடக்குது, திரும்ப பணம் உள்ளே வரல, ஃப்ரெஷ்ஷாக வந்து மணி ஃப்ளோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு இது கிராஷ் ஆகிறதுக்கு, அதாவது எந்த அளவுக்கு இது வந்து நெகட்டிவ் சைடில் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கேட்கறதுக்கு கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனால இங்கே ஏஐ கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ்க்கு இல்லாமல் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்டோரி ஏற்கனவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே யூஎஸ் மார்க்கெட் நடந்திருக்கு. 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோவிட் டைமில் மொத்தமாக பிஸ்னஸ் எல்லாம் படுத்த டைமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டு வந்தாங்க. யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0% கிட்ட வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பேங்க்ஸ்லாம், நிறைய டெக் கம்பெனிஸ்லாம் கடனும் வாங்கிடலாம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பிக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப கடன் கொடுக்கணும், திரும்ப வந்து வட்டியை கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் மாற்றும் போது அந்த டைமில் ஒரு பெரிய டெக் கிராஷும் வந்தது. ஸோ அதே விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகுமான்னும் போது நம்மக்கிட்ட முக்கியமான கேள்விகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ராஃபிட் எங்கேருந்து வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆக போகுது, அண்டு வர்ற பணம் எங்கே ஃப்ளோ ஆக போகுது அப்படின்ற இந்த விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சால் மார்க்கெட்டை பற்றி நம்மளாலையும் கெஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ கிராஷ் வருமா வராதா, ஸ்டாக் மார்க்கெட்டில், கோல்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலுமே ப்ளஸ் ஆகிறதுக்கும் மைனஸ் ஆகிறதுக்கும் என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற ஓவரால் பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் என்ன இருக்குன்றது வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த போர்லேருந்து, ரெட் கட்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் எப்படி டர்ன் அவுட் ஆக போகுதுன்றதை பொறுத்து நம்ம மற்ற விஷயங்களை வந்து பார்க்க முடியும். சரி, ஒருவேளை இந்த ஏஐ பபுள் வெடிச்சது அப்படின்னாலுமே, ரேட் கட் ஆனதுக்கப்புறம், ரேட் ஹைக் ஆனதுக்கப்புறம் இந்த ஏஐ பபுளே வெடிச்சது அப்படின்னாலுமே மார்க்கெட்டில் மொத்த பணமும் ஏஐ பபுளில் அந்த ஏஐ ஸ்டாக்ஸில் இருந்து வெளியில் வந்து மற்ற இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதையும் நம்ம வந்து ஓப்பன் ஐயோட பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு சைடு நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நம்ம கையில் இருக்கிற விஷயத்தை நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, எஸ்ஐபிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா
கரெக்டான இடத்துல தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களான்றத ஒரு தடவை 2 தடவை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் கோல்டுலயா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்லயா இருக்கட்டும், எப்போ உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே பண்ணுறது கரெக்டாக இருக்குமா என்னன்றதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கம்மிங் டேஸில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அடுத்த ஒரு சில மாதங்கள் சொல்லப்போனால் இந்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மார்க்கெட் மட்டும் இல்லை, எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸில் அப்படி கொஞ்சம் பயங்கரமான ஒரு ஆட்டம் தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் குயிக் மணியை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தயவு செஞ்சு யாரும் மாட்டிக்க வேண்டாம். ஸோ இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. நீங்களும் உங்கள் சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.